ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தனுஷ், கே.எஸ். ரவிக்குமார், மமைதா பைஜு, ஜெயராம், சுராஜ் வெங்கரமடு மற்றும் பல நடித்திருக்கும் திரைப்படம் தான் கர்ர. இந்த திரைப்படத்துக்கு இசை ஜி.வி. பிரகாஷ்குமார். இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் விக்னேஷ் ராஜா. விக்னேஷ் ராஜா யாருன்னா போர் தொழில் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர். நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இந்த படத்தோடைய இயக்குனர் போர் தொழில் அப்படின்னு ஏற்கனவே ஒரு படத்தை எடுத்திருந்தார். சரி, கர்ர திரைப்படத்துடைய கதை என்னங்க? இந்த கதைக்களம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1990களில் நடக்கிற களமாக படமாக்கியிருக்காங்க. ஆரம்ப கட்டத்தில் தனுஷ் அவர்கள் ஒரு எம்எல்ஏ வீட்டில் கொள்ளடிக்க முற்படுறார். கொள்ளடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவர் பொதுமக்களால் பிடித்து ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடுறாங்க. ஒப்படைச்ச பிறகு அவர் அந்த ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. எதுக்காக அவர் கொள்ளடிக்கிறாரு, எதுக்காக அவர் திருட்டு தொழிலில் ஈடுபட்டுருக்காரு அப்படின்றத ஒரு ஃப்ளாஷ்பேக் மூலயமா சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா அந்த ஃப்ளாஷ்பேக் இல்லை. அப்படியே ஜம்ப் ஆகிட்டு ஒரு 6 மாதத்துக்கு பிறகுன்னு சொல்லிவிட்டு இவர் மமைதா பைஜுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு ஊரில் வேலை செய்கிற மாதிரி காட்டுறாரு. தான் சொந்த தொழில் பண்ணுறதுக்காக பணம் தேவைப்படுது. அந்த பணத்தை தேவைப்படும் போது சரி சொந்த ஊருக்கு போயிட்டு அப்பா அம்மா கிட்ட கேட்டு நம்ம வாங்கி அந்த சொந்த தொழிலை நடத்தலாம் அப்படின்னு முற்படும் போது அங்கே ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைலேருந்து எப்படி மீண்டு வந்தார், திரும்பவும் திருட்டு தொழிலை கையில் எடுத்தாரா, இல்லை திருட்டு தொழிலை விட்டு நியாயமான முறையில் கையாண்டாரா அப்படின்றது தான் இந்த படத்துடைய சுருக்கமான கதைங்க. உண்மையாக சொல்லப்போனால் இந்த பேங்க்கில் விவசாயத்துக்காக கடன் வாங்கிறது, டிராக்டர் வாங்குறதுக்காக கடன் வாங்குறது, நிலத்தை வச்சு கடன் வாங்குறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் அந்த காலகட்டத்தில் நிறையவே நடந்தது. ஏன்னா உரம் வாங்க காசு இருக்காது, விவசாயம் பண்ண காசு இருக்காது, ஏன் ஊர்களில் நிறைய ஊரில் தண்ணியே இருக்காது விவசாயம் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது அப்போ அவங்க நாடுற ஒரே இடம் பேங்க். அந்த பேங்க் மூலமாக எவ்வளோ லோன் கொடுத்தாங்க, அதை திருப்பி கட்ட முடியாமல் எவ்வளோ மக்கள் அவசரப்பட்டாங்க, அதனால் விவசாயம் எவ்வளோ பாதிச்சுது, குடும்பங்கள் எவ்வளோ பாதிச்சுது இப்படின்றத கொஞ்சம் மேம்போக்காகவே காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தனுஷ் அவர்களுக்கு தந்தையாக வரக்கூடிய கே.எஸ். ரவிக்குமார் சிறிது நேரம் தான் வராரு, ரொம்ப நேரம் கூட வரல. ஒரு மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு கேரக்டர் முடிச்சிடுறாங்க. அவர் அந்த பாசத்தான நடந்துக்கிற அந்த விஷயங்கள்லாம் நல்லாவே புரிந்திருக்கு. மமைதா பைஜு தனுஷோட மனைவியாக வராங்க. காதல் பண்ண விவகாரத்தெல்லாம் பெருசாக காட்டல, பட் மனைவியாக மட்டும் வராங்க. தாய் மாமனாக இருக்கக்கூடிய கருணாஸு, பேங்க் மேனேஜர் இருக்கக்கூடிய ஜெயராமு, இப்போ டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய அந்த சிஜு வீரமருடு, அவரும் எல்லாருமே இருக்கட்டும், இவங்களோட நடிப்பெல்லாம் பக்காவாக கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கதை கொண்டட்டும் எதை நோக்கி போகுது? தனுஷ் கொள்ளடிச்சிட்டே இருப்பார். இப்போ படம் ஃபுல்லாக கொள்ளடிச்சு என்ன பண்ண போகிறார், இதை நோக்கி நோக்கிறதா, இல்லை விவசாய நிலங்கள் பேங்க் எந்த அளவுக்கு ஆக்கிரமிப்பாங்க, எந்த அளவுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்களோட நிலத்தை கையகப்படுத்துவாங்க அப்படின்றத சொல்ல தோணுதா? இப்படிலாம் ஒரு 2 கட்ட கோணங்களில் இந்த கதைக்களத்தை நகர்த்திட்டு போயிட்டே இருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் தனுஷோடைய நடிப்பு யதார்த்தமான அந்த நடிப்பு அழகாகவே வெளிப்படுத்தியிருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். அது சும்மா சொல்லக்கூடாது. இந்த கொள்ளடிக்கிற காட்சிகளாக இருக்கட்டும், இந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஆடுகளம் நிறைய ஒரு சீன் வருவார். நீங்கள் வேணால் பாருங்கள். அந்த 10 நிமிஷம் உண்மையிலே சொல்லப்போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும். அந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஒரு பேங்க்கில் நடக்கிற அந்த ராபரி அப்போ ஒரு 10 நிமிஷம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதாவது ஜஸ்ட்டு அந்த எப்படி சொல்கிறது, சீட்டேஜ் த்ரில்லர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சீட்டேஜ் த்ரில்லரே நம்மளை உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல தோணுது. சில விஷயங்கள் நமக்கு ஏற்கனவே இவருடைய படம் இட்லி கடையுடைய காட்சி அமைப்பு கூட நமக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துது. அப்பா விட்டுட்டாருப்பா பிஸ்னஸை, அப்பாவுடைய பிஸ்னஸை பையன் எடுத்து பண்ணுறாருல அந்த படத்தில். அந்த மாதிரி அப்பா மூலயமா ஹெல்ப் கேட்க வரவர் அந்த அப்பாவுடைய விஷயத்தையே கையில் எடுத்து சரி அப்பாவுடைய இது நிறைவேற்றணும் அப்படின்றது கையில் எடுக்கும்போது என்ன நமக்கு இதுக்கு முன்னாடி அந்த இட்லி கடை படத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிற அப்படின்ற மாதிரியே தோணுது. தனுஷோடைய காதலியாகவும் மனைவியாக இருக்கக்கூடிய மமைதா பைஜு அவங்கங்க ஆக்ரோஷத்தை மட்டும் காட்டியிருக்காங்க. மனைவியாக அந்த கிராம பெண்ணாக அழகாக மேக்கப்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. ஆனால் அவங்க ஒரு அழுத்தமான ஒரு படத்துக்கு தேவையான ஒரு அழுத்தமான ஒரு கதாபாத்திரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அழுத்தமான கதாபாத்திரம் இல்லைன்னு தான் சொல்ல தோணுது. எதுக்கு படம் இவங்க நல்லா தானே போயிட்டுருக்கு சார், இதுக்கு எழுத ஒரு ஹீரோயின் ஒரு லவ் இதெல்லாம் போடணுமா சார் அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அதேமாதிரி பேங்க் ரீஜனல் ஆஃபீஸராக வரக்கூடிய ஜெயராம் அவர்களுடைய வில்லத்தனமும் பக்கவாக புரிந்திருக்குன்னே சொல்லலாம். தாய்மாமா நடிக்கக்கூடிய கருணாஸ் அவர்களுடைய அந்த இயல்பான நடிப்பு, அங்கங்கே அந்த பயந்த சுபாவங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது படத்தை ஒரு படி மேலே கொண்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இந்த படத்துடைய பின்னணி இசை ஜி.வி. பிரகாஷ்குமார். அதினத்தில் தனுஷ் படத்துலாம் மட்டும் ஒரு ரெக்க கட்டி பரபரப்பு இருக்குது. அந்த மாதிரி இசையில் பின்னணி இசையில் கலக்கியிருக்காரு. பாடல்கள் ஒரு 2-3 பாட்டு தான், அதுவும் மாண்டேஜாக பெருசாக
மாண்டேஜில் பொறுத்தவரை நம்ம இது பெருசாக பாட்டை வந்து நம்ம யோசிக்க தோணலை, நம்ம படத்தோடு தான் ஒன்றிணைந்து பார்க்க தோணுது. அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி அப்படி தான் நம்ம யோசிக்கவே தோணுது நம்மளுக்கு. தவிர பாட்டை பற்றி நம்ம கவலை இல்லை சார், எங்களுக்கு படம் போதும் சார், படம் நல்லா போதா எங்களுக்கு அதான் சார் முக்கியம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. பட் பின்னணி இசையில் வந்து கலக்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறது. எப்படி ஒரு வந்து தனுஷ் படம்னா வந்து ஒரு படி அதாவது என்ன சொல்லுவாங்களே, தூங்காமல் கொள்ளாமல் வேலை செய்வாரான்னு தெரியல, அந்தளவுக்கு வந்து பிஜிஎம்மில் போட்டு கலக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இயக்குனர் விக்னேஷ் ராஜ் அவர்களை பற்றி சொல்லி ஆகணும். போர் தொழில்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் படத்தை கொடுத்தவர். ஸோ அந்த சாயலில் ஒரு த்ரில்லர் படமாக இல்லைனா கூட கொஞ்சம் அதன்படி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்குலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டானா இல்லை படம். வந்து என்னென்னா நல்லா போய்கிட்டே இருக்குது. இந்த நம்ம சொல்லுவோம்ல, பஸ்ஸில் ஏறி உட்காந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போய்ட்டு திடீர்னு பஸ்ஸு ஸ்லோவாக போவோம், திடீர்னு ஃபாஸ்ட்டாக போவோம், திடீர்னு ஸ்லோவாக போவோம். ஏன் ஒரு ஈவிலாக போக மாட்டீங்களா ஏன் நீங்கள் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ உட்காந்துருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. திடீர்னு பார்த்தா சூப்பராக அப்படியே சூப்பராக கொண்டு போகிறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே படம் ஸ்லோவாகுது, திடீர்னு சூப்பராக போகுது, திடீர்னு ஸ்லோவாகுது, திடீர்னு சூப்பராக போகுது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக கொண்டு போயிருக்காரு அவர். அதை எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு இன்ட்ரெஸ்டாக கொடுக்காம அங்கங்கே நீங்கள் டயர்டாகுங்க, அங்கங்கே சூப்பராக எழுதுங்க, அங்கங்கே டயர்டாகுங்க, அங்கங்கே சூப்பராக எழுதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவை வந்து நகர்த்திட்டு கொண்டு போயிருக்காரு விக்னேஷ் ராஜ் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஆனால் என்ன இருந்தாலும் வந்து படத்தை வந்து காப்பாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இதில் வேணால் பெருசாக நம்ம இது சொல்ல முடியாது. அங்கங்கே சில தொய்வுகள் இருக்குது, அங்கங்கே சில காட்சிகள் வந்து ரொம்ப வந்து ஸ்லோவாக நகருது. ஸோ இந்த மாதிரி காட்சி அமைப்பு இருந்தால் கூட சில காட்சி அமைப்புகள் மூலமாக நம்மளை வந்து இந்த படத்தை வந்து திருப்திப்படுத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் நிச்சயமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் ப்ளேவோடவும் கதையை நக்களத்தையும் நகர்த்திருக்காங்க. இந்த மாதிரி கதைக்களம் வந்து செயற்கைத்தன்மையாக இருந்தால் கூட அதை நம்ப வச்ச விதத்தில் இயக்குனர் ஜெயிச்சிருக்கார் அப்படின்னே சொல்ல தோணுது. மொத்தத்தில் கரசாமி ரசிகர்களின் பார்வையில் இது ஒரு குதூகலம் தான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.